கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்தையும் கூட ஒரு காரியத்தோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது உங்களை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு நன்றாக தெரியும். அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும், எந்த சமயத்தில் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் தெளிவுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே ஒரு அஷ்யூரன்ஸை கொடுக்கிறார். அதாவது, உனக்கு நன்மையானவைகளை நான் நிச்சயமாய் கொடுப்பேன். ஏனால் பாவத்திலே கற்பம் தரித்த உன்னுடைய தாய் தகப்பனே உனக்கு நன்மையானவைகளை செய்ய வேண்டும் என்று ஓயாமல் பிரயாசப்பட்டு உனக்கு செய்வார்கள் என்று சொன்னால், சுத்தமாய் இருக்கிற நான் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நன்கு அறிந்திருக்கிற நான், உனக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்று அறிந்திருக்கிற நான் உனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம்தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்பது காரியம் இருக்கிறது அல்லவா? இங்கே சொல்லுகிறது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஆங்கில மொழியாக்கத்தில் keep on asking அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகள் உண்டு. ஆனால் ஆங்கில மொழியாக்கத்தில் பிதாவை நோக்கி யார் ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையானவைகளை பிதா நிச்சயமாய் தருவார் என்ற அர்த்தம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் விரும்புகிற ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். அது கிடைக்கவில்லை என்றால் விட்டு விடுகிறோம். அவ்வளவுதான் என்று நாம் விசுவாசத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் என்றால், இல்லை ஆண்டவரே, நீர் இதை செய்யும், நீர் செய்ய வல்லவர் என்று கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நிச்சயம் நமக்கு நன்மையை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை விட்டு விடாதிருங்கள். சூழ்நிலையை பார்த்து, உங்களுடைய சரீரத்தின் பலவீனத்தை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். மறுபடியும் கேட்க தொடங்குங்கள். ஆண்டவரே, நீர் இதை செய்வீர், நான் உம்மைத்தான் நம்புகிறேன், நீர் என்னை வெட்கப்பட்டு போகவே விட மாட்டீர், இந்த காரியத்தில் நீர் அற்புதம் செய்யும் வரை நான் உம்மை விடமாட்டேன் என்று விடாப்புடியாய் வேண்டி பாருங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு தருவார். ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமா என்று கேட்டு அறிந்த பிற்பாடு நீங்கள் ஜெபத்தில் போராடுங்கள். ஏனென்றால் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தில் போராடிவிட்டு பின் வருந்துவது பிரயோஜனமே இல்லை. ஆகவே இந்த நாளில் சோர்ந்து போகாமல் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.